ஏர் இந்தியா 171 அந்த 825 அடி போனதுக்கப்புறமா அது கீழே விழுந்து நொறுங்கிச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடியே அது 625 அடியை எட்டும் போதே அவங்க வந்து அவங்களுடைய அந்த கனெக்டை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. கேப்டன் அவர்கள் வந்து மேடே கால் கொடுத்துருக்காங்க. மேடே அப்படின்றது 3 முறை கொடுக்கப்படும் ஒரு கால். அதாவது ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஹை லெவல் ஒரு எச்சரிக்கையாக தான் அந்த மேடே வந்து பார்க்க முடியுது. ஸோ 3 முறை அவர் மேடே கால் கொடுத்துருக்காரு. பட் திரும்ப ஏடிசியிலேருந்து அவங்களுக்கான ரிசீவிங்கை வந்து வாங்கும்போது அந்த சைட்லேருந்து கேப்டன் சைடு, அதாவது ஏரோப்ளைன் சைடில் இருக்கும் அவங்கள பைலட்ஸ் கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 200 அடிகள் போனதும் அது வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. அண்ட் இதில் வந்து கேப்டனாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமித் ஷபர்வால் அவர்கள். இவர் வந்து 8200 மணி நேரம் வந்து ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவருக்கு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிளிஃப் குந்தர், இவருக்கு வந்து 1100 மணி நேரம் வந்து இவருக்கும் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்க 2 பேருமே ஒரு சிறந்த பைலட் அப்படின்றது தான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்லப்படுது. பட் ஸ்டில் இந்த போயிங் அப்படின்ற அந்த போயிங் 727 இது வரைக்கும் எந்த ஒரு கிராஷ்லேயும் இது பண்ணலாம். அண்ட் பெஸ்ட் பைலட் வாஸ் தேர் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம், அந்த ஃப்ளைட் வந்து கீழே விட போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே வந்து அது ரொம்ப ஆடியோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயே பார்க்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நிலையான இதில் தான் கொண்டு போக அவர் பார்த்துருக்காரு அப்படின்றத ஹி ட்ரைட் ஹிஸ் லெவல் பெஸ்ட் அப்படின்றது தான் அந்த வீடியோ காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா, இந்த ஒரு கோர சம்பவத்துக்கு அப்புறமா அகமதாபாத்தினுடைய ஏர்போர்ட் வந்து இப்போ டெம்பரரி வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த சம்பவம் நடந்த உடனேயே பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் அவருடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவங்க மட்டும் இல்லாமல் வந்து நிறைய திரை பிரபலங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய வருத்தத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த கோர சம்பவம் நடந்த உடனேயே குஜராத்தினுடைய சிஎம் பூபேந்திர சிங் அவர்களை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னென்ன விஷயங்கள் அடுத்ததாக பண்ணணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனை வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் ராம்மோகன் நாயுடு அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் தொலைபேசியில் அழைக்கிறாரு. அழைச்சு மோடி அவர்களும் வந்து என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி இந்த ஹேண்டில் பண்ணலாம், எப்படி இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற கோரிக்கைகளை முன் வச்சதாக அந்த ஒரு தகவலையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது.